அம்மாச்சி வைத்தியம். இன்று அம்மாச்சி வைத்தியத்தில் உங்களுக்கு மோர் குழம்பு வைப்பது எப்படி? அதற்கு முன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வர நீங்கள் எதுவுமே எனக்கு லைக் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இருந்தாலும் நான் நம்ம ஜனங்க எப்படியும் நம்மளுக்கு லைக் போடுவாங்க அப்படிங்கிற இதில் நான் மறுபடியுமே என்னோடய கடமையை செய்கிற மாதிரி இதை எங்கள் நாளில் உள்ள குழம்புங்க, வைத்திய முறை, டிப்ஸ், அழகு குறிப்புங்க எல்லாமே நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் லைக் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, என்னோடய கடமை மாதிரி இது. பல குழந்தைங்க மேலும் நல்லபடியாக வளரணுங்கிற எண்ணத்தில் நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தயிர், ஒரு 1/2 லிட்டர் தயிர், பிறகு பச்சரிசி ஒரு கைப்பிடி, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, ரெண்டையும் ஊற வச்சுக்கோங்க. பிறகு பச்சை மிளகாய் 4, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, இஞ்சி 1 டீஸ்பூன், ஒரு பேஸ்ட்டாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சின்ன துண்டாக ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம், சின்ன பீஸை போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் கொஞ்சம் ஊறினோன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடிச்சுக்கோங்க. பிறகு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ஒன்று மிக்சிலேயே போட்டு அந்த துவரம்பருப்பு அரைக்கிலேயே தூக்கி போட்டாலும் போடலாம், இல்லைன்னா கட் பண்ணி பீஸாக வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு உரித்து போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் போடும்போது அதையும் போட்டு நல்லா நம்ம தயிரை போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தயிரை போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்போ தயிர் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். பிறகு இந்த பச்சரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் ஜீரகம், மஞ்சத்தூள் அடிக்கணும் தேவையில்லை, இருந்தாலும் அதோட போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி, சின்ன தக்காளி, ஏன்னா நீங்கள் கட் பண்ணி போடாமல் இதிலே போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடித்த பிறகு இந்த பேஸ்ட்டையும் தயிரையும் எல்லாம் ஒன்றா ஊற்றிடுங்க. ஒன்றா ஊற்றி வச்சுருங்க. பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அரிஞ்சு வச்சுக்கோங்க. பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அடுப்பில் வைங்க. பிறகு அதை நல்லா எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகத்தை போட்டு, கடுகு போடக்கூடாது, ஜீரகம் மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு சின்ன வெங்காயமும் அந்த பூண்டையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டை அப்படியே அரைச்ச எல்லா பேஸ்ட்டையுமே தூக்கி இந்த குழம்புல ஊற்றிடணும். இந்த கடுகு தாளிச்சதில் ஊற்றிடணும். ஊற்றின பிறகு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. போட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ மற்ற குழம்பு கொதிக்க வைக்கிற மாதிரி இந்த குழம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இதை முட்டை கொதின்னு சொல்லுவாங்க. கொதி வரும்போதே ஒரு 5 நிமிஷம் அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு மூடி வச்சுட்டு அந்த குழம்பு என்ன ஆகும்னா அப்படியே முட்டை கொதியாக வரும். முட்டை கொதி வரும்போதே இதை எடுத்துடணும். நோராக பொங்கிட்டுருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்துடணும். எடுத்து குழம்பு கொதிக்க விடக்கூடாது. விட்டு அதை எடுத்து அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. இது பூசணிக்காய் இருக்குங்கள, பூசணிக்காயை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் தனியாக போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அதை போட்டு வேக வச்சுட்டு அப்படியே தண்ணியோடு சேர்த்து அந்த குழம்புல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டா சாப்பிட சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதை சாப்பிட தயிர் இனிமேல் டேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் எவ்வளோக்குள்ள சாப்பிட்றீங்களோ உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. இது எல்லாமே கலந்ததுனால உங்களுக்கு தயிர் எவ்வளோ ஹெல்த்தின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இதை சாப்பிட்டு பாருங்கள். பிறகு பலன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.